எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஸ்பெஷலைசேஷனோட ஒரு குட்டி ரீகேப் என்ன, அந்த மெத்தட்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸோட ஆப்ஜெக்டை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? அப்போது ஜென்ரலைசேஷன்னா என்னவாக இருக்கும்னு நான் உங்களை யோசித்து வைக்க சொன்னேன். ஸோ அது என்னன்னு நானே சொல்லிடுறேன் இப்போது. ஸோ ஸ்பெஷலைசேஷனில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜென்ரலைசேஷன் வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு மெத்தட் எந்த கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கும் அப்படின்றது தான் ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு டிஸ்பிளே மெத்தட்னு இருந்துச்சு, அதில் டாகு, கேட்டு, கவுன்னு ஸ்பெஷலைசேஷனில். ஸோ அது மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான எந்த கிளாஸு, டாக்னா டாகுது மட்டும்தான் வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன், கேட்டனா கேட்டோடது மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்துச்சு. கரெக்டாக? இப்போது இதே நம்ம மாற்றி நான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மெத்தட், நீங்கள் என்ன ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், ரிட்டர்ன் பண்ணிப்பேன், இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணுற எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும், டெவலப் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த அப்ரோச் தான் நம்ம ஜென்ரலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாங்க நம்ம சொல்லியிருக்கோம், ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணுறது எல்லாமே ஜென்ரலைசேஷன்னு. ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸ்னால் என்ன? மெத்தட் விச் கேன் அக்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் எனி கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வேணாலும் அதை அக்செப்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்றதுனால தான் அதை வந்து ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஸோ ஸ்பெஷலைசேஷனில் பார்த்தா அதே எக்ஸாம்பிளை நான் ஜென்ரலைசேஷனில் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு காட்டுறேன். சேம் அனிமல்ன்ற ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது, டாகு, கேட்டு, கவுன்னு 3 சப் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த சவுண்டுன்ற மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சவுண்டுன்ற மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தாலும் அந்த கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த அனிமல் கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்டாக டிக்ளேர் பண்ணிட்டேன், உள்ள சவுண்டுன்ற மெத்தடையும் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய அனிமல் கிளாஸில் இருக்க சவுண்டுன்ற மெத்தடுக்கு டாகோட இம்ப்ளிமெண்டேஷன் என்னவோ அதை நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், பவுன்னு. ஓகேவா? ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணி நம்ம இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி கேட்டுன்ற கிளாஸ் அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, சவுண்டுன்ற மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ கவுன்ற கிளாஸ் அனிமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, சவுண்டுன்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி நம்ம கவோட சவுண்ட் என்னவோ அதையும் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஜென்ரலைசேஷனை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோன்னு. ஸோ அப்போ ஜென்ரலைஸ்டு மெத்தட் எங்கே இருக்குது இங்கே? ஸோ அதே மாதிரி நம்ம ஹெல்ப்பர் மெத்தட் ஒன்று இருக்க போகுது, சாரி ஹெல்ப்பர் கிளாஸ் ஒன்று இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம ஜென்ரலைஸ்டு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அதை வச்சு தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து போகலாம். ஹெல்ப்பர் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஹெல்ப்பர் h = நியூ ஹெல்ப்பர் ஆஃப் அப்படின்னு. h.display ஆஃப் நியூ டாக்னு தரேன். இப்போ நான் ஸ்பெஷலைசேஷனில் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒன்றுத்துக்கு தனித்தனி மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் கரெக்டாக எந்த டாக் வெயிட் பண்ணிகிட்ருக்கோ அங்கே போயிடுச்சு. இப்போ நான் டாக்னு பாஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே யார் வெயிட் பண்ணிகிட்ருக்கா? ஒரே மெத்தட் தான் இருக்குது. 3 மெத்தட் கால் இருக்குது, ஆனால் ஒரே மெத்தட் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் இங்கே டிஸ்பிளேன்னு போட்டு ஜென்ரலாக அனிமல் அப்படின்னு நான் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்படின்லாம் ரெஃபரன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ அனிமல் ஏன்றது என்னென்னா ஒரு சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, அனிமல்ன்றது சூப்பர் கிளாஸ். ஸோ இது அனிமல், இது டாகு. கரெக்டாக? ஸோ இது டாகு, இது அனிமல். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், நியூ டாக் ஆஃப்ன்றதை நான் மெத்தட் கால் பண்ணுறேன், டிஸ்பிளே ஆஃப் நியூ டாக் ஆஃப். ஸோ இங்கே நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், இது என்ன கிளாஸு? சப் கிளாஸ். நியூ டாக் ஆஃப்ன்றது ஒரு சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட். இதை நான் வந்து என்னோட சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த நியூ டாக் ஆஃப்ன்றது எங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆகுது? இந்த ஏல. ஸோ அப்போ இது என்ன? அனிமல்ன்றது சூப்பர் கிளாஸ். சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் அதானே நடக்குது இங்கே. நியூ டாக் ஆஃப் நான் அனிமலோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ சூப்பர் கிளாஸோட ஆப்ஜெக்ட், சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு இங்கே இம்ப்ளிசிட்டாக அசைன் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அப்காஸ்டிங் இம்ப்ளிசிட்டாக நடந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அப்காஸ்ட் ஆகி வந்து அசைனும் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் எந்த கிளாஸை பாயிண்ட் பண்ணும்? டாகு. ஏன்னா அசைன் ஆகிருக்கிற ஆப்ஜெக்ட் டாக் கிளாஸோட ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வந்து டாகோட ஆப்ஜெக்ட் வந்து இங்கே நான் அசைன் பண்ணியிருக்கிறதுனால ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் இப்போது டாக்ன்ற கிளாஸை பாயிண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வரோம். ஏ
இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாக்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப்ன்றது என்ன, ஒரு கீவேர்டு. அப்போது ஏன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே டாகோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணோம், அதான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அப்போ டாகோட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லைனா ஃபால்ஸ்னு சொல்லும். அப்போ நான் என்ன இப்போதைக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், டாகோட ஆப்ஜெக்ட் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏக்குள்ளே ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள்குள்ளே இப்போது டாகோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த பிளாக்குக்குள்ளே வரோம். ஓகேவா? இப்போது நான் இம்ப்ளிசிட்டாக எங்கள் அப்காஸ்டிங் நடந்திருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக? நீங்கள் அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ எப்போலாம் நீங்கள் டவுன் கேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் அப்காஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும், இல்லைனா கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் நடக்கும் அப்படின்னு நான் அப்காஸ்டிங் டவுன் காஸ்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கிளாஸ் டைப் காஸ்டிங் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த ஜென்ரலைசேஷன் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நான் சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு என்னோட சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை நான் அசைன் பண்ணிட்டேன். கரெக்டாக? நான் இங்கே ஏ டாட் சவுண்டுனே கால் பண்ணலாமே, நான் ஏன் அதை நான் இந்த இடத்துல இந்த லைனை எழுதி அதுக்கப்புறம் நான் இங்கே டி டாட் சவுண்டுன்னு கால் பண்ணணும்? எப்போவுமே நம்மளால் சப் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. எப்போ வரைக்கும்னா டவுன் கேஸ்ட் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்கு, டாக் நீ ஒன் ஆஃப் த அனிமல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதான் இங்கே அப்காஸ்ட் ஆகி போயிருக்கு. டாகு நீ அனிமல் கிளாஸோட ஒரு சப் கிளாஸ், ஸோ நீ ஒன் ஆஃப் த அனிமல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனால் நான் இன்னும் சொல்லலை என்னென்னு. அனிமல் கிளாஸ் உன்னோட ஒரு சைல்டு யாருன்னா டாகு. இப்போதைக்கு டாக் ஒரு சைல்டு கிளாஸு. ஸோ நீ ஒரு ஒன் ஆஃப் த அனிமல் நான் சொல்லிட்டேன். ஆனால் நான் அனிமல் கிளாஸ் கிட்டே சொல்லணும் என்னென்னு, அனிமல் உன்னோட ஒரு சைல்டு தான் இந்த டாகு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்மளால் இந்த டாக் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டவுன் கேஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன் கேஸ்டிங் இது எப்படி நம்ம சொல்கிறோம், டாக் டி ஈக்குவல் டு, டாக்ன்றது என்ன, சப் கிளாஸ். ஸோ சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் டி ஈக்குவல் டு ஏன்றது என்ன, சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். கரெக்டாக? ஸோ அப்போ நான் சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறேன். இங்கே நான் ஏன் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன், டவுன் கேஸ்டிங் எப்போவுமே எக்ஸ்பிளிசிட்டாக தான் நடக்கணும் அப்படின்றது தான் ரூல். ஸோ கிளாஸ் டைப் கேஸ்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஏ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாக், ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் நீ டாகாக இருந்தால் மட்டும் உள்ளே டவுன் கேஸ்ட் ஆகிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போது டாக் தானே, ஸோ நம்ம இந்த லைனில் டவுன் கேஸ்டிங்கும் பண்ணிட்டோம். எப்படி, சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டி டாட் சவுண்ட் ஆஃப்னு கால் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே நமக்கு பவுன்றது பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், நியூ கேட் ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த தடவை இது போயிட்டு இந்த ஏல சப்ஸ்டியூட் ஆயிரும். ஓகேவா? இப்போது ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் யாரை பாயிண்ட் பண்ணுது, கேட்ன்ற கிளாஸ். ஸோ இப்போ நம்ம உள்ளே வரோம், ஏ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாகான்னு செக் பண்ணுறோம். டாகா இல்லை, ஏன்னா இப்போது என்னோட ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் யாரை பாயிண்ட் பண்ணுது, கேட். ஸோ அப்போ அடுத்த மெத்தடுக்கு போகிறோம், ஏ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கேட்டான்னு பார்க்குறோம். ஓகே, கரெக்ட். அப்போ இந்த பிளாக்கை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இம்ப்ளிசிட்டாக இங்கே அப்காஸ்டிங் நடந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நான் சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை ஒரு சப் கிளாஸுக்கு நான் அசைன் பண்ணணும். அப்போனா தான் என்னால் அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த லைனில் டவுன் கேஸ்டிங் வச்சுருக்கேன். ஸோ கேட் சி ஈக்குவல் டு கேட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம தந்திருக்கோம். அப்போ ஏன்றது சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதை நான் சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே அசைன் பண்ணுறேன். ஸோ அப்போ கேட்டுன்ற ஒரு சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏன்ற சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் நான் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சி டாட் சவுண்ட் ஆஃப்னு கால் பண்ணுறப்போ நம்ம கேட்டோட சவுண்டான மியாவுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி கவு கிளாஸோட ஆப்ஜெக்ட் இந்த ஏல சப்ஸ்டியூட் ஆகும். கரெக்டாக? ஏ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டாகான்னு செக் பண்ணுறோம். டாகா இல்லை. அதே மாதிரி கேட்டான்னு செக் பண்ணுறோம். கேட்டா இல்லை, கவு தான் நம்மளுக்கு இப்போது. ஸோ கவு எங்கே இருக்குன்னு நம்ம தேடுறோம், ஏ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கவு. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, கவு நீ ஒன் ஆஃப் த அனிமல் அப்படின்னு நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இல்லையா, அனிமல் உன்னோட ஒரு சைல்டு யாருன்னா இந்த கவு. ஸோ நீ உள்ள டவுன் கேஸ்ட் பண்ணிக்கோ. அப்போது சூப்பர் கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை நான் சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சி டாட் சவுண்ட் ஆஃப்னு கால் பண்ணுறப்போ எனக்கு கவோட மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் டைப் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இம்ப்ளிசிட்டாக நடக்குதுன்னே நமக்கு தெரியாமல் போயிடும் ஒரு சில டைமில். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜென்ரலைசேஷனை அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம். எப்படி, இந்த டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தட் எல்லா ஆப்ஜெக்டையும் அக்செப்ட் பண்ணுது. எல்லா டாகு கேட்டு கவு யாராக இருந்தாலும் இந்த ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிள் அக்செப்ட் பண்ணிக்குது இல்லையா? அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த டவுன் கேஸ்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் நான் ஜென்ரலைஸ்டு மெத்தட்னு சொல்கிறேன். ஓகேவா?
ரீசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ரோச்சை ஜென்ரலைசேஷனை நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக பாலிமார்ஃபிசம் கீழே வர ஸ்பெஷலைசேஷன் ஜென்ரலைசேஷன் தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நடத்திட்டு இதை நடத்தலாம்னு சொல்லி தான் இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஜென்ரலைசேஷனோட நம்மளோட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லா கோர் கான்செப்ட்ஸுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சீரிஸில் எல்லா கோர் கான்செப்ட்ஸுமே நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவோட நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் முடிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி இன்னொரு இருக்கிற மீதி கான்செப்ட்ஸையும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.